வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மட்டன் பெப்பர் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1 kg மட்டன் எடுத்துருக்கேன். வேக வச்சு சூப்போடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதுக்கு சூப் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவு சூப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கி பேலன்ஸ் சூப்பை வந்து நம்ம வந்து மட்டன் கிரேவிக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை பத்து எடுத்துருக்கேன். 10 பல் பூண்டு, ஒரு 100 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரிஞ்சி இலை, கல்பாசி, பிரிஞ்சி இலை கல்பா எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு போட்டிருக்கேன். அதை கிரைண்ட் பண்ணி மிக்சியில் எடுத்துக்கலாம், மிக்சி ஜாரில். இப்போ வாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம மசாலா ஐட்டம்ஸோடு சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் மசால் பொடி சேர்த்துக்கிறோம், மட்டன் மசாலா. இப்போ நம்ம ட்ரையரில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தாளிப்புக்கு தேவையானது, அதை வந்து ஆயில் போட்டு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதோட பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோல்டாக வச்சு கொஞ்சம் முடியல, உடம்பு தெரியல. ஓகே, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேர்த்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சிங்கனாலும் கிரேவி பண்ணாலும் எதுக்கு எடுத்தாலும் சின்ன வெங்காயம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும். பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதில்லை. அது சாரி, நான் ஏதாவது தவறாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு, மெயின் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹேர் நல்லா க்ரோத்து நல்லா வளரும். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நம்ம அதோடு சேர்த்துக்கிறோம். ஓகே, அதையும் நல்லா ஃபைனாக வதக்கிக்கணும். வதக்குறதுல நமக்கு வந்து டைமிங்கே ஆகும். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், உப்பு அதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தாளிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம், நம்ம கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுருக்கோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதோட கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு வந்து லைக்கே போக மாட்டேங்குது, வியூஸே போக மாட்டேங்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ சில விஷயங்கள் நல்லது கெட்டது எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏதாவது இருந்தால் நான் பார்த்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு பாக்கி பேலன்ஸ் நம்ம வந்து சூப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அரைச்சி வச்சுருக்க விழுதோடு அதை சேர்த்து நம்ம தவாவில் வந்து மாற்றி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அரைச்சி வச்ச கிரேவியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதோடு வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு நான் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன், நீங்களே சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மட்டன் பெப்பர் கிரேவி. கோச்சிக்காதீங்க, ஏன்னா வெயிலுக்கு வந்து சிக்கன் எடுத்தால் கொஞ்சம் ஹீட்டு ஒத்துக்காதியாக இருக்கும். மட்டன் வந்து மோஸ்ட்லி எடுத்து சாப்பிடுங்க, அதான் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.